சிவகங்கையை அடுத்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். அவருக்கு வயது 32. இன்னும் திருமணம் ஆகவில்லை. பல வருடங்களாக விவசாய வேலையில் ஈடுபட்டு வந்தார். அதனால் பெரிய அளவில் சேமிக்க முடியவில்லை. எனவே ஒரு நல்ல வேலை தேடி ஊரை விட்டு புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அவருக்கு முன்பே ஓட்டுநர் திறன் நன்றாக இருந்ததால் ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. நல்ல ஓட்டுநர் தெரிந்த ஒரு இளைஞர் தேவை. ஆனால் அந்த நபர் அவர்கள் வீட்டிலேயே தங்க வேண்டும். பக்கத்தில் ஒரு சிறிய அறை கொடுக்கப்படும். அங்கு தங்கிக் கொள்ளலாம். உணவு அவர்களின் சொந்த உணவகத்தில் ஏற்பாடு செய்யப்படும். இந்த நிபந்தனைகளுடன் சரவணனுக்கு வேலை கிடைத்தது. அவருக்கு இந்த வாய்ப்பு மிகவும் பிடித்திருந்தது. தனக்கு சொந்தமாக வீடு இல்லை, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. சொந்த பந்தங்கள் இருந்தும் அவர்களின் உதவி இல்லை. எனவே உடனே அந்த வேலைக்கு சம்மதித்தார். மறுநாளே குளித்து சுத்தமாக உடை அணிந்து பணிக்குச் சென்றார். தொழிலதிபர் சரவணனை பார்த்ததும் நல்ல பையனாக தெரிகிறான் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் அவரது மனைவி வந்து பார்த்தார். அவருக்கும் சரவணன் பிடித்திருந்தார். வாங்க, ஒரு ஓட்டம் போய் வரலாம் என்று சொல்ல சரவணனும் சம்மதித்தார். ஓட்டும் திறன் மிகவும் பிடித்து போனதால் எல்லாமே சரியாக அமைந்தது. சரவணன் தொழிலதிபர் வீட்டின் பக்கத்து அறையில் தங்கினார். அங்கு தங்கிய பின் அடிக்கடி முதலாளி வீட்டிற்கு செல்வதும், தோட்டத்தில் தண்ணீர் தெளிப்பதும், சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதும், உணவகத்தில் சிறு சிறு வேலைகள் செய்வதும், சொந்தமாக நடத்தும் சூப்பர் மார்க்கெட்டை கண்காணிப்பதுமாக இருந்தார். இதனால் தொழிலதிபரின் மனைவி மீது பாசம் உருவாகத் தொடங்கியது. அவரும் இந்த வயதில் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பதை விரும்பினார். அடிக்கடி 500, 2000 ரூபாய் கொடுத்து உதவி செய்ய தொடங்கினார். சரவணனுக்கு மாதம் 15,000 ரூபாய் கிடைத்தால் போதும் என்றிருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் கணக்கிட்ட போது மாதம் 20,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் கிடைத்தது. இதனால் சரவணனுக்கும் முதலாளி குடும்பத்தினருக்கும் நிம்மதியான காலம் தொடங்கியது. இப்படி நிம்மதியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போதே சரவணனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது. அடுத்த பகுதியில் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்பதை காணலாம். தொழிலதிபரின் குழந்தைகள் அனைவரும் பெங்களூருவில் குடியேறிவிட்டனர். அவர்கள் நல்ல வருமானத்தில் வியாபாரம் செய்து வந்தனர். ஒரு நாள் முதலாளி சரவணனை அழைத்து, நான் என் பிள்ளைகளை பார்க்க செல்கிறேன். 1 வாரமோ 10 நாட்களோ 20 நாட்களோ ஆகலாம். அதுவரை என் மனைவியை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு என்ன தேவையோ அதை நீயே கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சரவணனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் பத்திரமாக போய் வாருங்கள், நான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன் என்றார். தொழிலதிபரின் மனைவியின் பெயர் மஞ்சுளா. சரவணனை முன்பே அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மஞ்சுளா இன்னும் இளமையாகவே தோற்றமளித்தார். இதற்கு காரணம் அவரே கூறியது. நான் அவரின் 2வது மனைவி. முதல் மனைவி இறந்துவிட்டார். இப்போது தனிமையில் இருக்கிறேன். சரவணனுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. நான் வேலைக்குத்தான் வந்தேன். ஆனால் என் நிலைமை என்னை திருமணம் செய்து கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. எனக்கு குழந்தை இல்லை. இதற்கு நான் காரணமில்லை. அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. என் வாழ்க்கையே போய்விட்டது என்று மஞ்சுளா புலம்பத் தொடங்கினார். சரவணனுக்கு இவற்றையெல்லாம் பார்க்க அதிர்ச்சியாக இருந்தது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மஞ்சுளா சரவணனிடம் கேட்டார், உனக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை? நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே? அதற்கு சரவணன் சொன்னான், எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை. இப்போது நான் தனிமையில் இருக்கிறேன். ஏதோ கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். உங்களை நட்பாக பேசும் அளவுக்கு அமைத்து கொடுத்தார். இருவருக்கும் இடையே பாசமும் புரிதலும் வளர்ந்தது. மஞ்சுளாவின் கவலைகளை சரவணன் கவனித்து கொண்டான். அவன் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தான். மஞ்சுளாவும் சரவணனின் எளிமையான வாழ்க்கை முறையை பாராட்டினார். அவனது நேர்மையும் உழைப்பும் அவரை கவர்ந்தன. தமிழ் மறுஇணைப்பு. இப்படி நெருக்கமாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தொலைவில் சென்ற முதலாளியிடமிருந்து ஒரு பயங்கரச் செய்தி வருகிறது.
அந்தச் செய்தி இவர்களிருவரின் வாழ்க்கையையும் எப்படி புரட்டி போடுகிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். 20 நாட்கள் கழித்து சரவணனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் முதலாளி மாரடைப்பால் இறந்துவிட்டார் என்ற செய்தி இருந்தது. சரவணனுக்கும் மஞ்சுளாவுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே பெங்களூருவிற்கு விரைந்தனர். அங்கு சென்றதும் முதலாளி இறந்துவிட்டது உறுதியானது. இறுதிச் சடங்குகளை நல்ல முறையில் முடித்தனர். முதலாளியின் பிள்ளைகள் இருவரும் மஞ்சுளாவிற்கும் சரவணனுக்கும் பெரிய தொகையை கொடுத்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தனித்தனியாக பார்த்து கொள்ளுங்கள். எங்கள் அப்பா உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் எங்களுக்கு அம்மாவாக இருக்க முடியாது என்று கூறினர். இருவரும் எதுவும் பேசாமல் வெளியே வந்தனர். சில நாட்கள் கழித்து சரவணனும் மஞ்சுளாவும் சந்தித்தனர். மனம் விட்டு பேசினர். எனக்கும் ஆதரவு என்று யாரும் இல்லை, உங்களுக்கும் ஆதரவு என்று யாரும் இல்லை. நாம் இருவரும் ஏன் ஒன்றாக வாழக்கூடாது என்று பேசினர். மஞ்சுளாவிற்கு உண்மையிலேயே சரவணனை பிடித்திருந்தது. என்னதான் முன்னாள் கணவருடன் பல வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவரிடமிருந்து என்ன இன்பத்தை கண்டோம்? இவர் பரவாயில்லை, இவரிடம் பெரிய வருமானம் இல்லை என்றாலும் எப்படியாவது வாழ்க்கையை நகர்த்தலாம் என்று மஞ்சுளா நினைத்தார். இருவரும் ஒன்றாக வாழத் தொடங்கினர். அவர்களின் முடிவுக்கு யாருடைய எதிர்ப்பும் இருக்கவில்லை. ஏனெனில் இருவருக்கும் உறவினர்களின் ஆதரவு இல்லை. முதல் ஆண்டிலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தனர். சரவணனை விட மஞ்சுளா 3 வயது மூத்தவர் என்றாலும் அவர் தன்னுடைய மனைவியைப் போலவே சரவணனை கவனித்து கொண்டார். இவர்கள் இனிமையாக வாழத் தொடங்கிய இந்த புதிய வாழ்க்கையில் இன்னும் பல சவால்கள் காத்திருக்கின்றன. அந்தச் சவால்களை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை அடுத்த பகுதியில் தொடர்ந்து காணலாம். சரவணனுக்கும் மஞ்சுளாவிற்கும் இடையிலான உறவு படிப்படியாக ஆழமடைந்தது. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் போல் இருந்தாலும் காலப்போக்கில் உண்மையான புரிதலும் அன்பும் வளர்ந்தன. மஞ்சுளா தனது முந்தைய வாழ்க்கையில் அனுபவித்த தனிமையும் புறக்கணிப்பும் சரவணனின் கவனிப்பில் மறைந்தன. சரவணன் மஞ்சுளாவை தனது மனைவியாக மட்டுமின்றி ஒரு தோழியாகவும் மதித்தான். அவரது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினான். அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுத்தான். மஞ்சுளாவும் சரவணனின் எளிய தேவைகளை புரிந்து கொண்டார். அவனது வேலை நேரங்களில் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்த குழந்தை வளர்ந்தது. குழந்தைக்கு இருவரும் மிகவும் பாசமாக இருந்தனர். குழந்தையின் பள்ளிச் செலவுகள், மருத்துவச் செலவுகள் என படிப்படியாக பொருளாதார நெருக்கடி உருவாகத் தொடங்கியது. சரவணனின் சம்பளம் போதாமல் போனது. மஞ்சுளாவிடம் இருந்த சேமிப்பும் குறைந்து கொண்டிருந்தது. இந்தச் சூழலில் சரவணன் இரவு நேரங்களில் கூடுதல் வேலை தேடினான். மஞ்சுளா வீட்டிலேயே சிறு தொழில் செய்ய முயன்றார். ஆனால் குழந்தையை கவனிப்பதும் வீட்டு வேலைகளை பார்ப்பதுமாக இருந்ததால் அவரால் பெரிய அளவில் உழைக்க முடியவில்லை. நாட்கள் செல்லச் செல்ல பணப்பற்றாக்குறை கடுமையாகியது. தமிழ் மறு இணைப்பு. பொருளாதார சிக்கல்கள் இவர்களின் இனிமையான வாழ்க்கையில் புதிய பதற்றத்தை உருவாக்குகின்றன. இந்த நெருக்கடியிலிருந்து மீள இவர்கள் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். பணப்பிரச்சனை தீவிரமடைந்ததால் சரவணனுக்கும் மஞ்சுளாவுக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. நான் இவ்வளவு உழைக்கிறேன், நீ ஏன் வருமானத்திற்கு உதவவில்லை என்று சரவணன் கேட்பான். மஞ்சுளாவுக்கு வேதனையாக இருந்தது. தான் செய்த தியாகங்களைச் சொல்லி அவர் மனம் வருந்தினார். இந்த சமயத்தில் முன்னாள் முதலாளியின் நண்பர் ஒருவர் சரவணனை சந்தித்தார். அவர் ஒரு பெரிய போக்குவரத்து நிறுவனத்தை நடத்தி வந்தார். உனக்கு ஓட்டுநர் திறன் நன்றாக உள்ளது, என்னிடம் வேலைக்குச் சேர்ந்தால் அதிக சம்பளம் தருகிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் அந்த வேலை வேறு ஊரில் பல மாதங்கள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்து செய்ய வேண்டியிருந்தது. சரவணன் இந்த வாய்ப்பை மஞ்சுளாவிடம் தெரிவித்தான். மஞ்சுளாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நீ பிரிந்து சென்றால் நானும் குழந்தையும் தனியாக எப்படி என்று கேட்டார். ஆனால் வேறு வழியின்றி சரவணன் அந்த வேலையை ஒப்புக்கொண்டான்.
குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கும் வீட்டு செலவுகளுக்கும் பணம் அவசியமாக இருந்தது. சரவணன் வெளியூர் சென்ற பிறகு மஞ்சுளா மிகவும் தனிமையை உணர்ந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரை பற்றி பேசத் தொடங்கினர். 2வது கல்யாணம், அதுவும் வயது வித்தியாசம், இப்போ கணவன் வேற ஊர்ல என்றெல்லாம் விமர்சித்தனர். மஞ்சுளா மிகவும் வேதனைப்பட்டார். ஆனால் குழந்தையின் முகத்தை பார்த்து தைரியம் வந்தது. வெளியூரில் சரவணன் புது வேலையில் எப்படி இருக்கிறான்? மஞ்சுளா தனிமையையும் சமூகத்தின் பேச்சையும் எப்படி எதிர்கொள்கிறார்? இந்த பதற்றமான சூழல் எப்படி மாறும் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். சரவணன் புதிய வேலையில் சேர்ந்த பிறகு முதலில் எல்லாம் சரியாக இருந்தது. அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைத்தது. ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்பினான். மஞ்சுளா அதை வைத்து குழந்தையின் செலவுகளை கவனித்து கொண்டார். ஆனால் சரவணனுக்கு வீட்டிற்கு திரும்புவதற்கு நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டன. முதலில் 2 மாதங்கள் என்று சொல்லப்பட்ட வேலை 6 மாதங்களாக நீண்டது. மஞ்சுளாவுக்கு கவலை அதிகமானது. அவர் சரவணனிடம் தொடர்ந்து அழைத்து பேசினார். ஆனால் சரவணனின் வேலை நேரம் ஒழுங்கற்றதாக இருந்தது. சில நாட்கள் அவனால் பேச முடியாமல் போனது. இது மஞ்சுளாவின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. வேறு ஏதேனும் காரணமா என்று மஞ்சுளா கேட்க சரவணன் கோபப்பட்டான். இவ்வளவு உழைக்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று திட்டினான். இதனால் அவர்களுக்கிடையே தொலைபேசி வாக்குவாதங்கள் அதிகமாயின. ஒரு கட்டத்தில் சரவணன் சில நாட்கள் பேசவே இல்லை. மஞ்சுளா மிகவும் உடைந்து போனார். தான் எடுத்த முடிவு தவறு என்று நினைத்தார். தனக்கு வயதாகிறது, சரவணன் தன்னை விட்டு விலகிவிடுவானோ என்று பயந்தார். இந்த மன உளைச்சலில் அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. குழந்தையை கவனிப்பது கடினமானது. இந்த இக்கட்டான சூழலில் மஞ்சுளாவின் வாழ்க்கையில் ஒரு பழைய நண்பர் மீண்டும் தோன்றுகிறார். அவருடைய வருகை இவர்களின் உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அடுத்த பகுதியில் வாசியுங்கள். ஒரு நாள் மஞ்சுளாவின் பழைய அண்டை வீட்டுக்காரர் ராமமூர்த்தி தற்செயலாக அவரை சந்தித்தார். அவருக்கு மஞ்சுளாவின் கணவர் இறந்த விஷயமும் புதிய உறவும் தெரியும். மஞ்சுளாவின் தனிமையையும் வேதனையையும் கண்டு அவர் ஆறுதல் கூறினார். நீங்கள் பலமாக இருக்க வேண்டும், உங்கள் குழந்தைக்கு நீங்கள்தான் துணை என்றார். ராமமூர்த்தி அவ்வப்போது மஞ்சுளாவை பார்க்க வந்தார். குழந்தைக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி கொடுத்தார். மஞ்சுளாவின் வீட்டு வேலைகளில் உதவினார். இதனால் மஞ்சுளாவிற்கு ஓரளவு நிம்மதியாக இருந்தது. ஆனால் சரவணனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவன் மிகவும் கோபப்பட்டான். நான் உழைத்து சம்பாதிக்கிறேன், நீ வேற ஆளுடன் சமயத்தை கழிக்கிறாய் என்று சரவணன் குற்றம் சாட்டினான். மஞ்சுளா தன்னை தற்காத்து கொள்ள முயன்றார். அவர் ஒரு நண்பர் மட்டுமே, நீ இல்லாத நேரத்தில் உதவுகிறார் என்றார். ஆனால் சரவணனுக்கு நம்பிக்கை பலமாக இல்லை. இதனால் அவர்களுக்கிடையே பெரிய வாக்குவாதமே உருவானது. சரவணன் பணம் அனுப்புவதை நிறுத்திவிட்டான். மஞ்சுளா கடன் வாங்கி குழந்தையின் செலவுகளை நிர்வகித்தார். ராமமூர்த்தியிடம் இதைச் சொல்ல அவர் மஞ்சுளாவுக்கு ஒரு சிறிய தொழில் தொடங்க உதவினார். மஞ்சுளா தொடங்கிய இந்த புதிய தொழில் அவருக்கு பொருளாதார சுதந்திரத்தை தருகிறது. ஆனால் இது சரவணனுடனான உறவை மேலும் சிக்கலாக்குகிறது. இந்த பிரச்சனையின் முடிவு என்ன என்பதை இறுதி பகுதியில் காணலாம். மஞ்சுளாவின் சிறிய தொழில். வீட்டிலேயே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தயாரித்தல் படிப்படியாக வளர்ந்தது. அக்கம் பக்கத்தினர் அவரிடம் ஆர்டர் செய்ய தொடங்கினர். மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கத் தொடங்கியது. அவர் இனி சரவணனின் பணத்தை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டியதில்லை. சரவணன் பல மாதங்களுக்கு பிறகு ஊருக்கு திரும்பினான். வீட்டை அடைந்ததும் மஞ்சுளாவின் தொழிலை பற்றி கேள்விப்பட்டான். அவன் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மஞ்சுளா தன்னிடம் இல்லாமல் சுதந்திரமாக இருப்பதை பிடிக்கவில்லை. இந்த தொழிலை நிறுத்து, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்றான். மஞ்சுளா மறுத்துவிட்டார். இந்த தொழில் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது, நான் அதை விடமாட்டேன், நீ என்னை மதிக்க வேண்டும் என்றார். இதனால் இருவருக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது. சரவணன் மீண்டும் வெளியூருக்குச் சென்றான். இந்த முறை அவர்கள் பேசிக்கொள்வதே இல்லை.
சில மாதங்களுக்குப் பிறகு சரவணனுக்கு ஒரு விபத்தில் கால் முறிந்தது. மஞ்சுளாவிற்கு இந்த செய்தி தெரிந்ததும் அவன் மீதுள்ள பாசத்தால் அவனை தேடிச் சென்றார். மருத்துவமனையில் அவனுக்கு சிகிச்சை அளித்து தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். சரவணன் நெகிழ்ந்தான். நான் தவறு செய்துவிட்டேன், நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும், உன் தொழிலை நான் ஊக்குவிக்கிறேன் என்றான். மஞ்சுளா அவனை மன்னித்தார். அவர்கள் இருவரும் குழந்தையுடன் சேர்ந்து இனிமையாக வாழத் தொடங்கினர். சரவணன் மஞ்சுளாவின் தொழிலுக்கு உதவினான். மஞ்சுளா அவனது ஓட்டும் வேலையில் ஒத்துழைத்தார். தனிமையின் வேதனையை இருவருமே புரிந்து கொண்டதால் அவர்களின் பிணைப்பு பலமானது. தமிழ் மறு இணைப்பு. தனிமையில் தொடங்கிய இவர்களின் பயணம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே வாழ்க்கையின் மிகப்பெரிய துணைகள் என்பதை உணர்த்தியது. காத்திருந்த எல்லா சவால்களையும் வென்று இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். இந்த கதை இங்கே முடிகிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.